அப்படி சொல்லியிருக்கீங்களா? இல்லை, எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல. ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுகிறாங்க, டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்தில் வைக்கிறோம். எப்பவுமே படம் அதுதானே, என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவாக காட்டும்போது நல்ல ரீச் கிடைக்கும். ஆர்யா ப்ரொடியூசர் சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாரா? ஆர்யா கிட்ட கேட்குறீங்களா? சந்தானம் சார் சம்பளம் கேட்டது கொடுத்துட்டாரா? நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாட் ஓன்லி இந்த படத்தோடைய சம்பளன்றது இல்லாமல் என்னுடைய என்ன உனக்கு தேவை, எங்கேயும் போய் டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத, எங்கேயும் வாங்காத, நீ வந்து 1 இயர் ஃப்ரீயாக வேலை செய்யினாங்க. அதான் நான் சொன்னேன், வீட்டை விட இடிச்சாங்க, புது வீடே இப்போ கட்டியிருக்கேன், எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான். சார் இந்த படத்தில் என்ன சொன்னாங்க, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வைப்பார், ஒயகா கச்ச மூஞ்சி, அனில் மூஞ்சி, அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா கெளுத்தி, கெண்டை, குறை மீன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு மாட்டுதா? ஜிலேபி மூணிலாம் வந்து இல்லையே, நான் இதில் யாருக்கும் பேர் வைக்கலையே. மாட்டு எழுதும் போது அந்த கெளுத்தி என்ன அது பண்ணுது? அவருடைய பேரே கெளுத்தி தான். ஒரிஜினல் நேமே கெளுத்தி. ஒரிஜினல் பேரே கெளுத்தி தான். எனக்கு கெளுத்தி இல்லை, நாங்கள் வைக்கல, அவங்க ஒரிஜினல் பேரே அதுதான். சார், உங்களுக்கு சூர்யா ஜோதிகா பாட்டு எடுக்கும்போது கௌதம் மேனன் வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் படத்தையே ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. அதுவும் நீங்க தான் சொல்லணும், கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி எடுத்துருக்கு. அது யாஷிகா ஆனந்த் கூட ஸ்லோ மோஷன்ல ஓட விட்டு அவர் ஒத்துக்கிட்டாரா எப்படி? இல்லைண்ணா, இப்போ அதான் நான் சொல்றேன், இப்போ நீங்க பாக்குறது ஒரு ட்ரெய்லர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம். அவருடைய முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, இது என்னவா இருக்கும், இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்றோம். பட் படமா நீங்க பார்த்துட்டானுங்க அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டா வரும். என்ன சொல்லுங்க, அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியாவுக்கும் வராதா, சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா? நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கீங்க? இல்ல, இது கிண்டலாவே வராதுங்க. இப்ப என்னன்னா அவரு அந்த படத்தோட இயக்குனர், அவரு அதை பண்றாரு, அது ஏன் பண்றாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பா தப்பா இருக்காது. நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க, அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே. திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதாக வச்சோன்னா தப்பா இருக்கும். அண்ணா, உங்களுக்கு வந்து ஆர்யாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்கா, நண்பரா பிடிச்சிருக்கா? ஆர்யாவையா? இல்லை, ரெண்டுமே தான். ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி. 2 பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும், நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது. அடிக்கடி கோச்சுப்பான். அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை, இது பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன், நீ நிஜமாலே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா. ஏன் என்னென்ன வேட்டையன் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா, தெரியாது மச்சான் என்னன்னா இவ்வளோ செலவு அப்படின்னா. நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா, எவ்வளோன்னா அதே செலவு, அதே 200 பேர், அதே இது. நான் உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ நீ செலவு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை மச்சா இது மாதிரி இதில் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை ஆகிடுச்சேன். டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 நாள் ஈஷாக்கு போயிடுவேன். உடனே ஃபோன் அடிப்பான், அங்கே அடிச்சிட்டு இல்லை சத்குருட்ட காசு வாங்கி கொடு அப்படின்வான். ஏய், அவர் பேப்பரா காசு வாங்கி தர முடியாது, நீ அங்கே தானே போகிற, எனக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு போ, அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்வான். சரி மச்சா வந்து. ஸோ ப்ரொடியூசர் அது மாதிரி இடி சண்டை வரும். நண்பனாக இருக்கும்போது எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ஜாலியாக. ஆமாம், கொஞ்சம் அடிக்கடி நடக்கும். சார், போன மேடையில் அவங்கள கடவுளாக பார்த்து காலில் விழுந்தாரு கூல் சுரேஷ். இந்த படத்தில் இருக்கிறாரா? காணும். இல்லை, இந்த படத்தில் இல்லை. கடவுளை கொஞ்சம் அவருக்கு தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம்.